அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு வெந்தயக்கீரை ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அந்த வெந்தயக்கீரை வச்சு ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா இது மாதிரி நுர பொங்கி வர்ற மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இது மாதிரி நுர வர மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும். பார்க்குறக்கு நல்லா பீஸா மாதிரி நல்லாயிருக்கும். இது மாதிரி ஊற்றிட்டு எல்லா பக்கம் ஈக்குவலாக பரப்பி விட்டுக்கோங்க. நடுவில் வந்து கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சைட்லலாம் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து புஷ்ஷுன்னு உப்பி வரும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சைடில் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிரும். இது மாதிரி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு திருப்ப வரலைன்னா நீங்கள் வந்து தட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் கவுத்துனீங்கன்னா வந்துடும். இல்லை உங்களுக்கு இதை மாதிரி திருப்பருக்கு வருதுன்னா நீங்களும் இதை மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்தயக்கீரை வந்து கமகமன்னு வாசனையாக இருக்கும். முதல் பக்கம் ஊற்றும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு தட்டில் கவுத்தி போட்டுட்டிங்கன்னா இந்த வெந்தயக்கீரை ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்கீரை வந்து பொடி பொடியாக நறுக்கி போடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடுறோம் இல்லையா, அந்த டைமில் நல்லா வெந்து வாசனையாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு கீரையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.